ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி குக்கர் லைட். ஸோ இப்போ வந்து ரேஷன் கோதுமைலாம் எப்படி வந்து ஈஸியாக பாயசம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரேஷனில் வாங்கின கோதுமையை வந்து நான் ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி மிக்சியில் போட்டு நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 1/4 கப் இருக்கும் கோதுமை. ஸோ இந்த கோதுமை ஊற வச்சதை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 5-6 டம்ளர் வந்து தேங்காய் பால் வந்து அரை மூடி தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து அது இதில் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 10 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். இதில் வந்து சுகர்லாம் எதுவும் போட வேண்டாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து சுகர்லாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ விசில் வந்துடுச்சு, 10 விசில் வந்துடுச்சு. இதில் வந்து நான் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி அதில் வந்து நைஸாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவை. இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவோட கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் வந்து முந்திரி வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த தேங்காவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது வந்து வறுத்துக்கோங்க. ஏற்கனவே தேங்காய் பால் ஊற்றி கோதுமையை வந்து வேக வச்சுருக்கிறதுனால அதோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கும். கோதுமை வந்து நல்லா நைஸாக வேகணும், அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. மிக்சியில் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக உடையிற மாதிரி கோதுமை அந்தளவுக்கு நல்லா உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. இல்லாட்டி நல்லா ஊறாது. இப்போ இந்த அளவுக்கு வந்து தேங்காய் வந்து வறுத்தாச்சு. இது அப்படியே வந்து நம்மளோட பாயசத்தில் சேர்த்திக்கலாம். ஸோ அந்த பாயசத்தை வந்து நான் சாஸ்பேனில் ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ அந்த தேங்காயோட அந்த நெய்யும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த தேங்காயும் நல்லா இந்த பாயசத்தோடு சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இதுலேயே வந்து ஒரு ஏலக்காவும் தட்டி போட்டுக்கோங்க, நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் தேவையான அளவு வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி வந்து ஒயிட் சுகரோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து 1 கிளாஸ் பால் வந்து ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா வந்து சுண்டி வரணும், அந்தளவுக்கு வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. சுகர் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் இல்லை ஒரு 1/2 கப் சுகர் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இதோட கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆகும். நல்லா க்ரீமியாக மாறும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது வந்து நல்லா கொதிக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்தளவு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து தேங்காயும் நல்லா குக் ஆகிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.